வணக்கம். வெல்கம் டு பத்மாஸ் ட்ரையல்ஸ். நிறைய பேருக்கு மதுரை காராளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதலக்காய் அப்படின்னு சொல்லுவா. இது சின்ன சின்னதாக இருக்கும். பார்க்குறதுக்கு சின்ன சின்ன பீர்க்கங்காய் மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன சைஸு. ஆனால் ஃபேமிலி பார்த்தேன்னா இது பாகற்காயோட ஃபேமிலி. பாகற்காய் மாதிரியே கொஞ்சம் கசப்பாக இருக்கும். உள்ளே உருண்டை உருண்டையாக 2-3 விதை இருக்கும். இதுக்கு அதலக்காய் அப்படின்னு சொல்லுவா. மதுரை, தேனி அந்த பக்கமெல்லாம் நிறைய கிடைக்கும். இது வச்சுட்டு நாம் பொரியல் பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் இந்த அதலக்காய் நிறையா பேர் பார்த்தது கிடையாதுங்கிறதுக்காக இன்றைக்கி இது வச்சு ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். இது வெறும் தாளிச்சிட்டும் இந்த அதலக்காயை கறி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்க்குறவா இருந்தாலும் வெங்காயம் சேர்த்து பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த ஒரு புது காய். இதுக்கு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க இல்லைங்கிறது எனக்கு தெரியல. இது அதலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காய் மதுரை, திருநெல்வேலி அந்த மாதிரி சைட்லலாம் நிறைய கிடைக்கும். இந்த காய் பார்க்கறதுக்கு பீர்க்கங்காய் மாதிரி இருக்கும். ஆனால் இது பீர்க்கங்காய் கிடையாது. சின்ன சின்னதாக இருக்கும். ரொம்ப சின்னது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இந்த காய். இது பாகற்காய் இருக்கு இல்லையா, அந்த பாகற்காயோட ஃபேமிலி. இது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். வெறும் காம்பை எடுத்துட்டு இது அப்படியே முழுசாக நீங்கள் எண்ணெயில் போட்டு எப்பவும் பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது தானே வெடிச்சின்னா டபால்லாம் வெடிக்காது. சும்மா அப்படியே வாயை திறந்து உள்ளே உப்பு, காரம் இதெல்லாம் போகும். உள்ளே இந்த மாதிரி கொட்டை சீடு இருக்கும். இது கொஞ்சம் பல்லில் நீங்கள் கடிக்கும் போது பல்லில் படும். அது ஒன்று தான் இதில் டிஃபெக்ட்டு. மித்தபடி இது நல்லாயிருக்கும். நீங்கள் சாதாரணமாக பொரியல் பண்ணுற மாதிரியே இது பண்ணலாம். இப்படியே போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து பண்ணலாம். இல்லை வெங்காயம் இதில் போட்டு பண்ணலாம். உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். சாப்பிட நல்லாயிருக்கும். இது கசப்பாலாம் ஒன்றும் இருக்காது. இது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த காய் உங்களுக்கு சென்னையில் கிடைச்சதுன்னா வாங்கி நீங்கள் அவசியமாக சாப்பிடுங்க. இது நான் எப்படி பொரியல் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கோ. இப்போ இது ரெடி ஆகிடுது. வெறும் எண்ணெயில் போட்டு இது கொஞ்சம் லேசாக உப்பு, காரம் போட்டால் போகிறோம். இது கொஞ்சம் வாயை திறந்துண்டு இந்த மாதிரி வெடிச்சு வரும். உள்ளே உப்பு, காரம் எல்லாம் போகும். இது கசப்பாலாம் ஒன்றும் இருக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த அதலக்காய் கிடைச்சதுன்னா பண்ணி பாருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.